ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நாங்கள் சொல்கிறத செய்யறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம ரீஃபண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸும் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8695186953க்கு கால் பண்ணுங்கள். வணக்கம். ஆர்ஜிஆர் அகாடமி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுக்கு நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் அப்ளிகேஷனே போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீட்டில் இந்த வருஷம் 2026 கன்ஃபார்ம்டு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. அதே போல் 180 கொஸ்டின்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 3 hours அப்படின்னு. அதே போல் பயாலஜியில் சேம் பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக இல்லாமல் லாஸ்ட் டைம் எப்படி பயாலஜி 180க்கு வந்து மார்க்ஸுக்கு வந்து வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 360 மார்க்ஸ், 90 கொஸ்டின்ஸ். 180ல் 90 வந்து பயாலஜிக்கு, 45 ஃபிசிக்ஸு, 45 கெமிஸ்ட்ரி. இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்டி விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்ஜிஆர் கோமேட் 2026ன்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க. ஃபிசிக்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால் முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிஎஸ்சி நர்சிங் மிலிட்ரி சர்வீஸுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நீட்டோட எக்ஸாம்ஸ் எழுதணும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், வெட்டினரி 15%, பிஎஸ்சி ஆனர்ஸ் கோர்ஸ் நர்சிங்கில், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். இப்போ அடிஷ்னல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிலிட்ரி சர்வீஸில் நர்சிங் பண்ணுறவங்களுக்கும் நீட் வந்து கம்பல்சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச் அலைடு ஹெல்த் சயின்ஸில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து இதெல்லாம் இல்லை, ஃப்ராடு, சும்மா சொன்னாங்க அப்படின்றது. பட் இன்றைக்கி அப்ளிகேஷன் வரப்போ அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ். அதனால் கம்பல்சரி யாரெல்லாம் அலைடு ஹெல்த் சயின்ஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கலாம் இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணிடுவாங்க, நீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த மதப்பிலலாம் இருக்காதீங்க. ஏன்னா பார்க்குறோம் வந்து 2016 லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நீட்டை தடை பண்ணுறதுதான் சொல்லியிருந்தாங்க. யாரை தடை பண்ணாங்கன்றது தெரியல. அதனால் மாணவர்கள் எக்காரணம் கொண்டு தேவையில்லாமல் டிவிஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுருங்க. யாருன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் போகணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்க எல்லாருமே தயவுசெய்து நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுருணும். அதில் எந்த விதமான மாறுபாடும் வச்சுக்கக்கூடாது. ரைட்டா? இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபோட்டோ பேக்ரவுண்டு வந்து ஒயிட் இருக்கணுமா? ஆமாம், அது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் நம்ம வந்து எடுத்துருக்கணும். ஜனவரியில் நம்ம ஃபோட்டோஸ் வந்து புதுசாக எடுத்துருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நம்மளுக்கு வேணும். ரைட்டா? அதுக்கப்புறம் 2 தம்பு, ஒரு 4 8 ஃபிங்கர்ஸ், மொத்தம் 10 ஃபிங்கரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அந்த இங்கு வச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அது மாதிரி சிக்னேச்சர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுறப்ப கம்பல்சரியான விஷயங்கள். 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நம்ம அப்ளிகேஷனில் போடணும். ஆதார் கார்டுக்கும் 10th மார்க் ஷீட்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. வேறு ஏதாவது ஐடி வச்சு நம்ம போடுற மாதிரி இருந்ததுன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்து அதை வந்து அந்த இதுவும் காப்பியும் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாம் டைரெக்டாக நம்ம போட முடியாது. எல்லாருமே ஓபிசி, என்சிஎல்ல தான் வருவோம். அதனால்
ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கணும்னு சொன்னோம். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்தா தான் போகும். இல்லைனா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட அடுத்த ஸ்டெப்பு போகும், இல்லைனா போகாது. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி போட்டுக்கிறேன் சார், எனக்கு இதெல்லாம் வேணாம் சர்டிஃபிகேட்லாம் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறமா ஜென்ரலில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது 1 மாத காலத்துக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்ளிகேஷன் போடுறதுக்கு. நீங்கள் தப்பாக போட்டுட்டோன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிடுச்சுன்னா அவ்வளோதான், தப்பாக போட்டேன்னா அவ்வளோதான், நீ காலி, எக்ஸாமே எழுத முடியாது, உன்னால் இதெல்லாம் அது பண்ண முடியாது, எல்லாமே தேவையில்லாத வதந்திகள். உங்களுக்கு கரெக்ஷனுக்கு விண்டோக்கு வந்து கொடுப்பாங்க டைம், அந்த டைமில் மாற்றிக்கலாம். எது நீங்கள் மாற்ற முடியாதுன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும், அதை மாற்றவே முடியாது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும். சரியா? அதனால் தயவு செய்து உங்களுடைய மொபைல் எது யூஸ் பண்ணுறீங்களோ, இமெயில் ஐடி எது யூஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா அதை தான் நம்ம அதை வச்சு தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் மாற்றவே முடியாது. எந்த ஓடிபி வந்தாலும் அந்த நம்பருக்கு தான் வரும். அதை போட்டால் தான் அடுத்தது ப்ராசஸ் நம்மளுக்கு. சப்போஸ் நீங்கள் எதனா தப்பு பண்ணீங்கன்னா மாற்றுறதுக்கு அந்த இதை வச்சு மாற்ற முடியும். அதனால் தயவு செய்து அந்த மொபைலு இமெயில் ஐடி மட்டும் பர்ஃபெக்டாக வச்சுங்க. மற்றது எல்லாமே மாற்ற முடியாது, டைம் தரமாட்டேன் அப்படின்னு கிளியராக ப்ராஸ்பெக்டஸில் என்டிஏ போட்டாலும் எல்லா மாணவர்களும் கரெக்டாக போட மாட்டாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் ரிப்பீட்டாக வந்து பண்ணுறவங்க கம்மி. 24 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்லை மேக்ஸிமம் 5 லட்சம் மாணவர்கள் கூட ரிப்பீட் பண்ணி எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். மீதி கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் தவறு பண்ணதான் செய்வாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டு ஃபோட்டோ சரியாக அப்லோட் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வேறு வைக்கிற இடத்துல ஃபோட்டோ வச்சுருவாங்க, சிக்னேச்சர் வைக்கிற இடத்துல வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய மாறுபாடுகள் வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எங்கெல்லாம் தவறுகள் வருதோ அதெல்லாம் என்டிஏக்கு மெயில் கொடுப்பாங்க. நிறைய பேர் ரெப்ரசன்டேஷன் போகும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் நம்மளுடைய கவுன்சிலிங்லாம் அஃபெக்ட் ஆகும், எதெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதாமல் விடாததுக்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கு டைம் தருவாங்க. இருந்தாலும் நீங்கள் போடுறப்ப பர்ஃபெக்டாக நீங்கள் போடணும். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுறப்ப உங்களுக்கு எதனா கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. பட் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் தான் போடணும். எங்கேயும் எந்த சென்டர்லையும் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து போடுறது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் ஏதாவது சென்டரில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், கடை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால் ப்ராசஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்து ஒன்று அடிச்சோமா கரெக்டாக இருக்கா, அடுத்தது ஒன்று அடிச்சோமா கரெக்டாக இருக்கா, இப்படி செக் பண்ணி நிதானமாக போட முடியும். அதனால் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அவங்களுடைய பேரண்ட்டோட அந்த குழந்தை உட்காந்துட்டு போடணும். அதே போல் இந்த வருஷத்துல இருந்து இந்த லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். ரைட்டா? அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னா இமிடியேட்டாக அந்த நம்ம வந்து லைவ் ஃபோட்டோ போடலாம். ரைட்? அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போடுங்க. இந்த மொபைலில் நீங்கள் வந்து போடலாம். அந்த லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது சார் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கியூஆர் கோடை மொபைலில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சரியா? இதில் இன்னும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கணும் அப்படின்றப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் அமௌண்ட்டு 1700 ருபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி. தென் வந்து இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎலுக்கு 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ட்ரைஜெண்டர் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பே பண்ணால் போகிறோம். இதுவே வெளிநாடு கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா 9500. ரைட்டா? நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். May 3 எக்ஸாம்ஸு, 3 hours தான் எக்ஸாம்ஸு. பேப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஏற்கனவே சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அப்டேட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு 2026 ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரில் ஒரு கிராஷ் கோர்ஸ் இருக்குது. பட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து நீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது அப்படின்றது இல்லை. அட்லீஸ்ட் குவாலிஃபை பண்ணலாம். டார்கெட்டை ரீச் பண்ணி கவர்மெண்ட் சீட்டு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் யாருன்னா இந்த 35 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஏன்னா 24ஆம் தேதி ஸ்டேட் போர்டுக்கு முடியுது, 27ஆம் தேதி சிபிஎஸ்சி போர்டுக்கு முடியுது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட 27 முடிஞ்சுன்னா 28ல இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் 28, 29, 30, 31 4 நாள் இருக்குது.
அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஒரு 30 நாள் இருக்குது. டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம்னா 35 டேஸ். அதில் சண்டேஸு அப்புறமா வந்து தமிழ் நியூ இயர்லாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 30 நாள் தான் முழுதமாக இருக்கும். இந்த 30 நாளில் உங்களுக்கு மேஜிக் எல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே 11th and 12th நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கீங்க. உங்களுடைய நாலேஜ் இன் பயாலஜி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. எந்த லைன்லேருந்து எதை கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அதே போல் கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியும், ஞாபகம் இருக்குது. பொட்டானிக்கல் நேமு, ஜுவாலஜிக்கல் பார்க் நேமு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். சயின்டிஸ்டோட நேமு, இயரு, இன்வென்ஷன் இதெல்லாம் எனக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ தான் புதுசாக படித்து நான் மைண்டில் வச்சு தான் அப்புறமா பண்ணணும் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். அதே போல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் நல்லா நான் தெளிவாக இருக்கேன், கான்செப்ட் நல்ல கிளாரிட்டி இருக்குது அப்படின்றவங்களும் நான் என்னால் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியுன்றவங்களும் இந்த 30 நாளில் பண்ணலாம். அதே போல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ரியாக்ஷன்லாம் டக்குன்னு சொல்லுவேன். ஈக்குவேஷன்லாம் எனக்கு கேளுங்க அப்படி டபடன்னு எழுதி காட்டுறேன் அப்படின்றவங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க தான் இந்த கிராஷ் கோர்ஸில் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? எல்லாருக்கும் சொல்ல இட்ஸ் ஏ காமன் ஒப்பீனியன் இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன் தான். இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது இண்டிவிஜுவலை பொறுத்து 1,00,000 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு மாறுபடாக இருக்கலாம். இல்லை 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பான். 11th 12th மட்டும்தான் படிச்சிருப்பான். எந்த விதமான கோர்ஸும் 11th 12th நீட்டுக்காக போயிருக்க மாட்டான். அவன் அடிப்பான். ஏன்னா எங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் நிசாந்த்ன்ற ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணி கவர்மெண்ட் சீட் வாங்கிட்டாரு 30 days கோர்ஸில். ஆனால் எல்லாருமே வாங்குவாங்களா? அது வந்து கொஸ்டின் மார்க். 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கினாங்க. அந்த மாதிரி 30 days வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வாங்க முடியுமான்றது பெரிய கொஸ்டின் மார்க். அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கிராஷ் கோர்ஸை அணுகிறது வந்து என்ன கேட்டால் வந்து உச்சிதம் இல்லை. ஆனால் குவாலிஃபை பண்ணணுமா அப்படின்றவங்களுக்கு குவாலிஃபை பண்ண வைக்கணும். 3 சப்ஜெக்டை வச்சும் நம்ம வந்து மினிமம் மார்க்ன்றதை எடுக்கலாம். இல்லைன்னா பயாலஜி வச்சும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கும் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, நீட் எழுதணும்னு வந்துருச்சு. அதனால இன்னைக்கு இந்த வருஷம் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளிகேஷன் போடுறப்ப பேசிக் மார்க்ஸ் எடுத்தால் ஓரளவுக்கு ஒரு 200-250 மார்க் இருந்தால் அந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் பசங்களுக்குலாம் தாராளமாக கிடைக்கும். ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணால் கூட அலைடு ஹெல்த் சயின்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஆர்ஜிஆரோட ஒரு கன்ஃபார்ம்டு சீட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ண வைக்கிறோம், சீட்டுன்னா நீட் எக்ஸாமை குவாலிஃபை பண்ண வைக்கிறோம் 2026 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு 11,800 ஆன்லைன் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு செட் ஆகாது. நேரடியாக வந்து படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரில் வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் நாட் கிவ் கேரண்டி. இங்கே வந்து படிக்கிறோம் சார், நேரடியாக பார்த்தா டீச்சரை பார்த்துக்கலாம், டீச்சரை கேட்டுக்கலாம், டீச்சர்கிட்ட படிச்சுக்கலாம் அப்படின்னா நேரடியாக வந்து படிக்கிறப்ப என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து செட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா குழந்தைங்க டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து வருவாங்க, தண்ணி ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்துக்காது, தங்குற இடம் ஒத்துக்காது, அம்மா அப்பா இருந்து சில குழந்தைங்க இருந்திருக்க மாட்டாங்க, ஹோம் சிக் இருக்கும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு 10-15 நாள் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 10-15 நாளில் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ வரல, இன்ஸ்டியூட்டில் சரியாக சொல்லித்தரல, என் குழந்தைக்கு நாலேஜ் இல்லை, இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்திக்காம உங்கள் குழந்தை வந்து எழுதி பார்க்கட்டும் 2026 எக்ஸாம். ஒரு வருடம் படிச்சே ஆகணும், எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக இருக்கும். என்னால் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் மேனேஜ்மெண்ட்டில் சேர முடியாது. 35 லட்ச ரூபாய்லாம் வருஷத்துக்கு கட்ட முடியாது, 25 லட்ச ரூபாய்லாம் வருஷத்துக்கு கட்ட முடியாது. ஆனால் என் குழந்தை படிப்பா, அதுக்கு கொஞ்சம் செலவு எங்களால் பண்ண முடியும், சில லட்சங்கள் எங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம கொடுக்குறோம். இதில் ஒரு கிளாஸ்க்கு 20 ஸ்டூடெண்ட் தான் அதில் சப்போர்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 12 டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக என்ன தேவைன்றதை சொல்லி கொடுத்து என்ன அவங்களுக்கு வந்து லேகிங் இருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களை திருப்பியும் படிக்க வச்சு எழுத வச்சு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து கிரீம் ஸ்டூடெண்ட்லாம் கேட்கல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நாங்கள் சொல்கிறதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்குறோம்.
இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8695186953க்கு கால் பண்ணுங்கள். ரைட்டா? அப்ளிகேஷன் போடுறது வந்து ஈஸி தான், யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை, யாரும் வந்து சிரமப்படணும்னு தேவையில்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் ப்ரௌசிங் சென்டர் போடுறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் அவங்களுக்கு வந்து நல்ல ஹை அண்டு வைஃபை வச்சுருப்பாங்க. அவங்களால ஈஸியாக போட முடியும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் டக்குன்னு ஸ்கேன் பண்ணுற விஷயங்கள்லாம் அருமையாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. அதனால் ப்ரௌசிங் சென்டரில் போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா என் நம்பரை கொடுங்க. அவங்க எதனா டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணாங்கன்னா போதும். சரியா? பண்ணுறீங்களா? ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்துருக்கீங்க, அவருக்கு ஏதோ கேட்குறாரு, டவுட்டு, யாரை கேட்குறது தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டில் பிறந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாடுகளில் எங்கே இருந்தக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தயவு செய்து எங்களுடைய சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. இந்த ஒரு மாதம் அப்ளிகேஷன் போடுறதுல உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதோ எங்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். கால் பண்ணியே நான் பேசுகிறேன், கால் பண்ணியே உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வீடியோ போடுறேன் பார்த்துங்க அப்படிலாம் இல்லை. உங்களுடைய தீர்வு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் எந்த மிஸ்டேக் வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ரைட்டா? அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்ற முடியாதுன்னு நான் சொன்னேன். 2 மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்ஜிஆர் கோமேட் 2026ன்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, ஃபிசிக்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால் முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.